சொரக்காய் வச்சு 8 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இந்த ரெசிபி சப்பாத்தி, பூரி, அப்புறமா ரச சாதம், சூடான சாதத்தில் கூட குழந்தைங்களுக்கு போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மீடியம் சைஸில் சொரக்காய் நான் வாங்கி தோலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 3 பச்சை மிளகா, தேங்காய் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் துருவி போடுறதா இருந்தால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க, அதுவே போதும். 2 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காயும் கம்மி அளவே சேர்த்துக்கணும். இப்போது ஒரு குக்கரில் நான் துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். ஒரு 2 கப்பு அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காவை அப்படியே சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பை நம்ம ஊற வைக்கணும்லாம் அவசியமே இல்லைங்க, அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, இது எல்லாத்தையுமே நம்ம இது கூட ஒன்றா சேர்த்துக்கலாம். அடுத்தது பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். பருப்பு போட்டிருக்கிறதுனால பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும், அப்போ தான் வாய்வு தொல்லை இல்லாமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுடலாம். மிளகாய் தூள்லாம் கொஞ்சமாக போட்டாலே போதும். காரத்தை தாண்டி நல்ல ஒரு கலர் உங்களுக்கு கொடுக்கும். அதனால தான் நம்ம இப்போவே சேர்த்துக்கிறோம். 2 கப்பு அளவுக்கு மட்டும் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நிறைய தண்ணி இதில் ஊற்றக்கூடாதுங்க. பாருங்கள், இது மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினாலே போதும். ரொம்ப முழுகணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு ஊற்றினாலே போதும். ஏன்னா சுரக்காய் நீர் காய்கறிங்கிறதுனால அதில் தண்ணி உங்களுக்கு வெளியே வரும். அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றி இதை நம்ம வேக வச்சுக்கலாம். 4 விசில் வச்சாலே போதும், சூப்பராக இது வெந்து வந்துடும். 4 விசிலுக்கு அப்புறமா பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. ரொம்ப தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் நமக்கு இந்த சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு முறை மசிச்சு இப்படி விட்டுடலாம். கரண்டியை வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுருங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் எதுனாலும் ஊற்றிக்கலாங்க. நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 மிளகா வத்தலை கிள்ளி போட்டுக்கணும். இப்போ இதை வறுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சொரக்காவை அப்படியே இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகத்தை அரைச்சி அதை இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, அரைச்சதை மட்டும்தான் இதில் போட்டுக்கணும். ஏன்னா நிறைய தண்ணி ஆகிடக்கூடாது. நமக்கு திக்காக இருந்தால் தான் நம்ம ரச சாதத்துக்கெலாம் சைடில் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு எல்லாமே சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கும் போது கம்மியாக தான் போட்டிருந்தோம். எனக்கு உப்பு கம்மியாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம போட்டிருக்க தேங்காய் கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதனால் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாலே போதும். சூப்பராக நமக்கு இது வெந்து வந்துடும். இது வெந்துடுச்சுன்னா நல்ல ஒரு மனம் உங்களுக்கு வெளியே வர ஆரம்பிக்கும். அதை வச்சு நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துலேயே ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இதை விடவும் இன்னும் இது திக்னஸ் ஆகுங்க. ஆனால் நம்ம ஆஃப் பண்ணி விட்டுட்டாலே போதும், சூப்பராக திக்காயிடும். நான் இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா போதும், இன்னும் கெட்டியாகிடும். நான் 10 நிமிஷம் கழித்து நான் உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப கெட்டியாகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கரெக்டாக 10 நிமிஷம் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தாங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இது அப்படியே சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு எப்போவுமே நம்ம குருமா, சட்னி தான் வச்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொரக்காய் வச்சு கறி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருக்கீங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.